சட்டமன்ற தேர்தலில் திமுக 89 தொகுதிகளில் வெற்றி பெற்று வலுவான எதிர்க்கட்சியாக உருவாகியுள்ளது. அந்த கூட்டணியில் காங்கிரஸ் 8 தொகுதிகளிலும், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளன. திமுக கூட்டணியில் காங்கிரஸ், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, பெருந்தலைவர் மக்கள் கட்சி, சமூக சமத்துவப்படை, தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் கட்சி ஆகியவை இணைந்து களம் கண்டன. இதில் காங்கிரசுக்கு 41 தொகுதிகளும், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 5 இடங்களும், மனிதநேய மக்கள் கட்சிக்கு 4 இடங்களும் ஒதுக்கப்பட்டன. மற்ற சிறிய கட்சிகளுக்கு தலா ஒரு இடம் ஒதுக்கப்பட்டது. இதில் திமுக 89 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. திமுக தலைவர் கருணாநிதி திருவாரூர் தொகுதியிலும், திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளனர். காங்கிரஸ் 8 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கடையநல்லூர் தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்றுள்ளது. மனிதநேய மக்கள் கட்சி போட்டியிட்ட 4 இடங்களிலும் தோல்வியை தழுவியுள்ளது. கடந்த முறை 23 இடங்களை மட்டுமே பெற்ற திமுக இந்த முறை 89 தொகுதிகளில் வெற்றி பெற்று வலுவான எதிர்க்கட்சியாக உருவெடுத்துள்ளது. தேர்தலில் தோல்வியடைந்து எதிர்க்கட்சியாக திமுக உருவெடுத்துள்ளதால் மக்கள் பிரச்சினையை சட்டப்பேரவையில் எழுப்ப சிறந்த வாய்ப்பு கிடைத்துள்ளதாக திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆட்சியில் இருந்த அதிமுக தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றாமல் இருந்ததோ அதுபோல் நிச்சயமாக இந்த தேர்தலில் தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய எண்ணம். அதுதான் மக்களுடைய உணர்வு. அதே அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் 2011ஆம் ஆண்டு திமுகவுக்கு தந்த வெற்றியை விட ஒரு மிகப்பெரிய வெற்றியை, அதாவது எதிர்க்கட்சி தமிழக வரலாற்றிலேயே, சட்டமன்ற வரலாற்றிலேயே இவ்வளவு பெரும்பான்மையோடு ஒரு எதிர்க்கட்சி இதுவரையில் அமர்ந்ததில்லை. ஆக அந்த வகையில் ஒரு பெரும்பான்மையான வகையில் திமுக எதிர்க்கட்சியாக இருந்து செயல்படுவதற்கான வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். ஆக அவர்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற வகையில் நிச்சயமாக எங்களுடைய பணியை நாங்கள் தொடரும். ஆட்சியினுடைய அலங்கோலத்தை, அதிமுகவினுடைய அலங்கோல ஆட்சியினுடைய அலங்கோலத்தை சென்னை மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. 234 தொகுதியிலுமே பணப்பட்டுவாடா நடந்தது அப்படிங்கிறது குற்றச்சாட்டா இருக்கு. பலர் குற்றச்சாட்டு இருக்கு இல்ல, அதான் குற்றச்சாட்டு. அது கண்டெய்னர் பிடிப்பட்டது, செய்தி பத்திரிகையில் வந்தது, அது அந்த எந்தெந்த அமைச்சரோட தொடர்பு இருக்குன்னு எல்லா செய்திகளும் பத்திரிகைகளுக்கு ஆதாரத்தோடு வந்திருக்கு. அதனால அது சிபிஐ என்கொயரி வச்சா இது முழுமையான விசாரணை, உண்மையான செய்திகள் வெளியே வரும். அதுதான் சிபிஐ விசாரணை திமுக தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி